சம்யுக்தா, நான் உங்களை அத்தனை தடவை கூப்பிட்டும் நீங்க ஏன் வரல? அகோர அதிபதி வேடனோட மந்திரவாளால நம்பூதிரியையும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் குத்திட்டான். அவங்கள எப்படியாவது திரும்ப காப்பாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அந்த வேட ரகசிய புத்தகம் நம்ம கையில இருக்கணும். அதனால அதை எப்படியாவது அந்த அகோர அதிபதி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக சில தந்திரங்களை நானும் ராணியும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அதனாலதான் நீ கூப்பிட்டதும் அந்த சூழ்நிலையில என்னால இங்க வர முடியல. அப்புறம் என்னாச்சு? அந்த ஈசனோட அருளால அந்த வேட ரகசிய புத்தகத்தை கைப்பற்றிட்டு எல்லாரோட உயிரையும் காப்பாத்தியாச்சு. அது போதும் சம்யுக்தா, ரொம்ப நன்றி. ஆமா பொம்மி, நீ எதுக்காக என்ன அவசரமா கூப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை. அமானுஷ்யங்களை கட்டுப்படுத்துறதுக்காக சுடுகாட்டுல ஒரு மண்டலம் மந்திரிச்ச 13 முட்டைகளை இனிப்பு இல்லத்துல வேம்புசர் மூலமா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சுடுகாட்டுல மந்திரிச்ச முட்டைய பொறுத்த வரைக்கும் அதுக்கு நல்ல ஆத்மா, கெட்ட ஆத்மா, பிரேத ஆத்மா, புனித ஆத்மா, புண்ணிய ஆத்மா, கர்ம ஆத்மா, தர்ம ஆத்மா, இப்படி எந்த ஆத்மான்னு பிரிச்சு பார்க்கலாம் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் பொதுவா இருக்கிற அமானுஷ்ய உணர்வை அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற பார்க்கும். அதுதான் அதோட வேலையே. ஆனா அது புரியாம இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வேம்புசர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருந்து நான் பூலோகத்துக்கு போனாலும் என்னால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துரும். அதை தடுத்து நிறுத்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க வரல. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அதனால அந்த பாரத்தை ஈசன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சேன். பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்தாலும் நாங்க செஞ்ச தர்மமே இன்னைக்கும் என்னோட பார்த்திபன் மீண்டு வருவதை உறுதி செய்து, அதே மாதிரி அந்த தர்மம் உன்னையும் காப்பாத்தும் பொம்மி. நீ எதுக்கும் கவலைப்படாத. மன்னா, நீங்க வெளியில வர்றதுக்கான வழி கிடைச்சிருச்சு மன்னா. கைதியா இருக்கும்போது கூட அந்த ககுபர் இன்னும் அடங்காம இருக்கான் பாரு. அவன் மன்னன் எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் அவங்களை எச்சரிச்சுட்டு கிளம்புறேன். சரி சம்யுக்தா. என்ன ககுபரே, மன்சலையா மாறி கைதியா இருந்தாலும் உங்களோட வேட விசுவாசமும் இன்னும் குறையாம இருக்கே. அந்த வேடனை எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க ரொம்ப முயற்சி செய்றீங்க. நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அதை விட பல மடங்கு நான் முயற்சி பண்ணி அந்த வேடனை வெளியே வர விடாம தடுப்பேன். அதுல இந்த சம்யுக்தா ரொம்ப தெளிவா இருக்கா. மகாராணி சம்யுக்தா, நான் திருந்திட்டேன், மனசு மாறிட்டேன். இனிமே கடைசி வரை உங்களுக்கு அடிமையா வேலை செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு என்னை இயல்பு நிலைக்கு மாத்திடுங்க மகாராணி. கருபரே, 1000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சம்யுக்தா கிட்டே நீங்க வார்த்தை ஜாலம் செய்றீங்களா? உங்களோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? வேடம் வெளியே வந்தா உங்களை காப்பாத்துவான். நீங்க வெளியே போனாலும் நீங்க அவனை காப்பாத்துவீங்க. வேடனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு கூட இனி உங்க குரல் இங்க ஒலிக்க கூடாது. வேண்டாம், தலையோக சக்கரத்தை என் மேல பிரயோகப்படுத்தி என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாம என்ன மௌனிக்க வச்சிடாதீங்க. வேணாம் சம்யுக்தா, பண்ணாதீங்க. இங்க இவளுக்கு அதே நிலைமைதான் போல. ஐயா, நீங்க தான் எப்படியாவது சம்யுக்தா அக்காவை காப்பாத்தணும்.
என்ன விடு, என்ன விடு, என்னை ஏன் சித்திரவதை பண்ற? என்ன விடு, உன்னை என் கணவனா ஏத்துக்கிட்டதுனால தானே உன் முன்னாடி நடந்து மாடி என் அன்பை வெளிப்படுத்தல. ஏன் இப்படி பண்ற? நீ ஒரு மாயைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எச்சினி மீது வச்சிருந்த அன்பை பயன்படுத்தி அந்த பாம்பை வர வச்சு அது மூலமா கவனத்தை திசை திருப்பி என் வேட ரகசிய புத்தகத்தை கைப்பற்றியது எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ என்ன சொல்றது எனக்கு புரியல. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? ஏய், இப்ப புரியும் பாரு. மூதாட்டியே, எங்க இருக்கீங்க? என் கண்ணு முன்னாடி வாங்க.